அங்கே வர்றதுக்கு நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவம் வந்து ரொம்ப கஷ்டத்திற்கு மத்தியில் தான் இந்த இடத்துல வந்து மலை மேலே ஏறி வந்து இந்த பணி செய்து கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெவலப் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதெல்லாம் இதனுடைய வளர்ச்சி பணிகளை ஆண்டவர் இந்த இடத்துல செய்துட்டே வந்தார். முதல்ல அதோனாய் ஹோலி ஸ்பிரிட் ட்ரஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த வந்து அந்த டாய்லெட் கட்டுறதுக்கு, அதுக்காக மக்கள் வர்றதுக்கு, அதுக்காக போதுமான ஒரு வசதிகள் ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு போதுமான அளவுக்கு அவங்க செய்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதன் இடையில் வந்து இன்னொரு இடத்த வாங்கி வச்சிட்டார். இடத்த வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்தையும் அவங்க வந்து அழுத்தப்படுத்தி அவங்க கொடுத்துருக்குறாரு. செப்டம்பர் மாதமே செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி ஒரு சுத்திகரிப்பை செய்ய வச்சு அவங்க தலையை சொல்லத்துக்குள்ளாக வழிநடத்தி இந்த இடத்துல இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி இந்த 3ஆவது 4ஆவது வாரத்தில் எல்லாத்தையும் ஒரு இடத்துலையாக முடிச்சிருக்காங்க. இரண்டாவதாக இந்த ஒரு முடித்து இதை ஓப்பன் பண்ணுறதுனால உங்கள் பங்கு தந்தை மைக்கேல்ராஜ் இந்த இடத்துக்கு வந்தது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரை நாங்கள் மனதார பாராட்டி அவரை வாழ்த்துகிறோம். இது வந்து பங்கு மக்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருக்கிறது. உங்கள் ப்ரெசன்ஸை வந்து நிறைய வேலைகளை உங்களுக்கு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட அந்த பணிக்குழுக்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தும் பொழுது அவங்க இன்னும் அதிகமாக மக்கள் பணியெல்லாம் அவங்க ஈடுபடுறாங்க. ஏன்னா எல்லாருமே குடும்பஸ்தர்கள் தான். குடும்பஸ்தர்கள் மட்டும் அதான் அவங்க பணித்தளத்தில் இருக்காங்க. வேறு வேறு பணி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும். அதனால் அதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இன்றைக்கி சாயந்தரம் போயிடுவோம். ஆனால் இவங்க வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் வந்து தங்கியிருந்து பணி செய்கிறாங்க. கிறிஸ்மஸ் டைமில் தான் பார்த்திங்கன்னா அத்தனை பேருக்குமே நிறைய பேருக்கு அந்த ஸ்பான்சர் வாங்கி அவங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் போன வருஷம் 300 பேருக்கு சாப்பாடா 700 பேருக்கு சாப்பாடு 700 அது பிரியாணி அவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னாக்கா இவங்க பின்னாடி இது செயல்பட்டது ஆண்டவர் தான். அவங்களுக்கு இந்த பணியில் முழுக்க செயல்பட்டது ஆண்டவர் தான். தொடர்ந்து இவர்கள் பணித்தளத்தில் இருக்கிற இந்த நாட்களில் இவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் சில நெருக்கங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது வந்து சாதாரண பணி இல்லை. இது ஆண்டவருடைய பணியாக இருக்கிறதுனால அவர் கையிட்டு இது செய்கிறார். அவருடைய சித்தத்தின்படி தான் இது நடக்குது. அது ஒவ்வொரு டைம்லையும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம போகலை, நம்ம மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். அந்த மெதுவாக போகிற நேரத்துலேயே ஆண்டவர் நமக்கு கூட இருந்து நான் இருக்கிறேன், உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஆயனாக இருந்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்காக அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஃபாதருக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி நம்ம கைகளை கட்டி தொடர்ந்து இந்த இடம் வளர்ச்சி பண்ணியிருந்தது. நீங்களும் அவங்க மக்களுக்கு அந்த ஆலோசனைகளை கொடுத்து அவங்க உற்சாகப்படுத்தி இந்த இடத்துல அவங்க பணி இன்னும் நல்லா செழிப்பாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.